ஹலோ ஃபுட்டீஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. நம்ம சமையல் பயணத்தில் இன்றைக்கி ஒரு டெலிஷியஸ் ரெசிபி ஆரம்பிக்கலாமா? நம்ம இன்றைக்கி பீட்சா மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 glass ஆஃப் வாட்டர் நல்லா பாயில் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சூடு பண்ண தண்ணியை ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஒரு 30 minutes அப்படியே விட்டுருங்க. 30 minutesக்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா போட்டுட்டு அதில் ஈஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு ஒரு 2 hours வெயிட்டிஸில் வைங்க. நம்மக்கிட்ட ஓவன் இல்லை, நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறதுனால கடாயை 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம பீஸாக்கான டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வெஜ் பீஸானால் பன்னீர் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்வெஜ் பண்ணுறீங்கன்னா சிக்கன் கூட எடுத்துக்கலாம். பன்னீரில் மஞ்சள் பொடி ஒரு 1/2 teaspoon, சில்லி பவுடர் 1 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, ஆரிகானோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 teaspoon, கர்ட் கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. 10 minutesக்கு அப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் டாப்பிங்ஸ்க்காக ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, ஸ்வீட் கார்ன்ஸ் இதெல்லாம் கூட எடுத்திருக்கேன். ஆனியனும் கேப்சிகமும் கூட கொஞ்சம் பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வேணுனாலும் நீங்கள் அதையும் இந்த மாதிரி பட்டரில் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்சா எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேஸ், அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வீட் ஃப்ளவரும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்சாக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு நல்லா அதில் குத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் பீட்சா சாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டிலே கூட பீட்சா பண்ணலாம். அதுக்கான ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பீட்சா சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பீட்சா சீஸ்ன்னு சொல்லிட்டு கடையிலே கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் மொசரல்லா சீஸ், அதுதான் பீட்சா சீஸ், ரெண்டுமே எடுத்துக்கலாம். அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு சீஸ் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்த டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஆரிகானோ கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம், இல்லை கடையில் கூட வாங்கிக்கலாம். அதுவும் நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட்டாக 2வது ஒரு லேயரும் சீஸ் மேலே தூவிட்டு அதை எடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அடுப்பில் வச்சுருங்க. வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes அப்படியே விட்டுட்டு 30 minutesக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பீட்சா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து கூல் டவுன் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா பேஸ் வந்து பிளேட்டில் ஒட்டாமல் வரும். நம்மளோட டேஸ்டியான பீட்சா ரெடி. இது நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற அப்படியே அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். Until stay tuned for more delicious recipes. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.